இன்னைக்கு பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா திரு ஸ்டாலின் அவர் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் 200 இடங்களிலே வெற்றி பெறும் என்று. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். இந்த அரசாங்கத்தை, இந்த அமைச்சர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை ஆதாரத்தோடு அறிக்கை அனுப்பிச்சோம். இன்னும் எஃப்ஐஆர் போடுவதற்கு இந்த அரசுக்கு மனமில்லை. அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இப்படிப்பட்ட அமைச்சர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அந்த தொழில் மூட்டை ஈர்த்த காரணத்தினால தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் வந்த விளைவில் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்குது. பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு விடுதிகள் கட்டி கொடுக்கப்படும். கோலிங்க நகர் பகுதியிலே ஆயிரக்கணக்கான பேர் தங்கக்கூடிய பாதுகாப்பு அம்சம் கூடிய விடுதி கட்டி கொடுக்கப்படும். அம்மா உணவகம் நிச்சயமாக கொடுக்கப்படும். ஏழைகள் வயிறார உணவு, தரமான உணவு குறைந்த விலையில கொடுக்கப்படும். புதிய திட்டத்தை அறிவிச்சு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கார். இதுக்கெல்லாம் எங்க நிதி? எந்த நிதியை நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க? வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி அடுத்த வருகின்ற தேர்தலிலே மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு புதிய திட்டத்தை அறிவித்து அதுக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிற முதலமைச்சர் அவர்களே, இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களை, தமிழகத்தை